ஆக்ஷன். அப்படின்ட்டு சென்டர் பஸ் கிண்டுக்கிட்டு இப்படியே இங்கே வரு நான் பார்த்துக்கலாம். இவட இன்ஜினியர் தான். டே இங்கே பார் தம்பி, மரியாதையாக பேசிக்க. இங்கே வரு, உன் மேலே மரியாதை இருக்கிறனால தான் இன்னும் அடிக்காமல் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பார் தம்பி, மரியாதையாக பேசிக்க. பார் தம்பி, மரியாதையாக பேசிக்க. ஆக்ஷன். அதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். உள்ளே வரலாம். ஓ வாங்க வாங்க, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். உட்காருங்க. காலையில் இன்டர்வியூ கிளம்பி போயிட்டு இருந்தேன் ப்ரோ. ஃபேனில் தொங்கிட்டேன் ப்ரோ. ஆக்சுவலி இதோ ட்விஸ்ட்டு, நீ கேபிளே போட்டிருக்க மாட்டாங்க டிவியில். காய்ஸ் சரக்கு அடிக்கிறீங்களா? ஹலோ காய்ஸ், லுக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷூட்டோட கடைசி தருணம் இது. இந்த படம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக சமூக பார்வையோட ஓடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். டேரக்டர் தங்கப்பாண்டியோட ப்ரொஃபஷ்னல் படம், படம் இறங்குது. தங்கப்பாண்டிய முன்னாடி யாரெல்லாம் என்ன நினச்சிங்களோன்னு தெரியாது. ஆனால் இப்போ திண்டுக்கல்ல இந்த படம் ஓடும் போது தங்கப்பாண்டியோட ஹைப்பே வேறு லெவலில் இருக்கும். அது நான் சொல்கிறேன். ரொம்ப பேசுகிறானே. காலையில் தூக்கத்தில் மணி 5:30லேருந்து ஒரு ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எங்கள் அப்பாங்க, படத்தில் அப்பா. ஸோ அதோட ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து எளிதான முறையில் ஃப்ரேம் ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டை எடுத்துக்கோங்க, அட்டையில் ஃப்ரேம் சைஸ் போட்டு கோடு கொடுத்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வீரனுக்கு பயம் கண்ணில் தெரிந்தது. பார்த்தீங்கன்னா இடம் லொக்கேஷன் வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ஒரு வட சென்னை மாதிரி ஒரு லொக்கேஷன். ப்ரோ படத்துலேயே என்ன ப்ரோ நீங்கள் ஓகேவா? சரிவா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்ஷன். பேசுகிறான். ஏய் வீட்டில் வச்சு எடுத்து ஓகே ஓகே ப்ரோ. இதுன்னு வந்து இந்த வெங்காயம் எடுத்து கண்ணில் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அதில் வந்துட்டு கட் கட் கட். இவன் காமெடி பண்ணுறான்டா. நான் அவசரம் ஓகேடா அப்பா.
மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கம்மியான மியூசிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற இடத்துல டைலாக் வேணாம் மைண்டில் இருக்கிற இந்த லாஸ்ட் டைலாக் இந்த கான்வர்சேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகே இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு அது இந்த உருவம் வரும்போது ப்ரோ இதுக்கு நான் அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து ஒரு மியூசிக்காக வராமல் அதை வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து ஃபேட் அவுட் ஆகி அடுத்து என்ன நடந்துச்சு ஃபேட் அவுட் ஆகி அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் காட்டுவோம். இப்போ அவன் கொலை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துருக்கு. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எடுத்து மொத்தமாக முடிஞ்சு இனி ஃபைட்டு தான். ஸோ ஃபைட்டுக்கே ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும் நம்ம. இதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கு. இதில் வந்துட்டு மியூசிக் விட ஓவர்லாப் பண்ணாமல் அவங்க பண்ணுற ஃபைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஆக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கா. அதில் வந்து ஆக்ஷனே கிடையாது. அந்த பாட்டில் வந்துட்டு ஸ்லோவாக தான் எல்லாம் வருது. இப்போ மியூசிக் என்ஹான்ஸ்டாக இருந்தால் ரெண்டு மேட்ச் ஆகுது. ரெண்டுமே இதாக இருக்கணும்னா ரொம்ப சட்டெலாம் வேண்டாமல் ஃபைட் சீக்வன்ஸ் நார்மலாக இருக்கணும்.